இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போதான் பட்டாணி சீசன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, தப்பு இல்லை. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சு இந்த பீஸ் புலாவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு காஞ்ச பட்டாணி, இந்த பச்சை கலரில் இருக்க காஞ்ச பட்டாணி இருக்கும், அதுக்கு நீங்கள் கடையில் சாயம் போட்டு ஊற வச்ச பட்டாணியை வாங்கிடாதீங்க. நம்ம வீட்லேயே ஊற வச்சு பீஸ் புலாவ் ஈஸியாகவும் சூப்பராகவும் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு எண்ணெய் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ளேமை மட்டும் மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கரம் மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கூடவே பார்த்திங்கன்னா சீரகம், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சீரகத்தோட சாஜீரான்னு சொல்லக்கூடிய அந்த வகை சீரகம் சேர்த்தோன்னா இந்த பீஸ் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு சாஜீரா கிடைக்கலன்னா நார்மல் சீரகமே சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதெல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது போல் வதக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அதோட அரோமா எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கி வரப்போ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா டக்குன்னு கரிஞ்சி போயிடும், டேஸ்ட்டும் அரோமாவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அடுத்ததாக இதோட பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமே எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அதுவும் இதோடவே சேர்த்து நம்ம நிறம் மாறுற வரைக்கும் மட்டும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கி கொடுத்தா போதும். ரொம்ப நம்ம பொன்முருகல் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு நிறம் மாறினா போதுமானது. அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக இங்கே காரத்துக்கு நம்ம வரமிளகாயோ வரமிளகாய் தூளோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கனால 3 எடுத்திருக்கேன். உங்களோட மிளகாயோட காரம் தன்மை, அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காரம் உப்பு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 எடுத்திருக்கேன். உங்களோட காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் 3ஓ 4ஓ கூடவோ குறைவோ சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நமக்கு இந்த பச்சை மிளகாயோட காரமெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கி வரட்டும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இல்லை மொத்த உப்பும் இப்போவே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன். கடைசியில் நம்ம ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திக்கிறேங்க. கம்மியாக தான் சாதம் போட்டிருக்கோம், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி அரைச்சி வைப்பேன் அப்படின்னா, நான் நார்மலாக வீட்டில் எப்போவுமே இருக்கும், அதாவது பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து தான் அரைப்பேன். இது போல் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இது போல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வெளியில் ரெடி டு பையாக இருக்கிற இஞ்சி பூண்டு விட இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வினிகரோ இல்லாட்டி எலுமிச்சப்பழமோ பிழிஞ்சு விட்டுட்டோன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். நான் சொன்னது போல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா இப்போ ஃப்ரோசன் பட்டாணி கூட கிடைக்கிது. அப்படி இல்லாட்டி நம்ம காஞ்ச பச்சை பட்டாணியை கூட நம்ம முதல் நாள் ஊற வச்சு எடுத்து செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்ம சாயம் போட்டால் வெளியில் நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்க, பச்சை பட்டாணின்னு சொல்லிட்டு சாயம் போட்டு அதே காஞ்ச பச்சை பட்டாணியை தான் கொஞ்சம் சாயம் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அது வாங்க வேணாம். ஏன்னா அது நமக்கு கலர் ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும், அது ஹெல்த்தி இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இது போல் நம்மளே வீட்டில் ஊற வச்சு கூட செய்யலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் நமக்கு எடிட் பண்ண டைம் கிடச்சிது. இப்போ இந்த பச்சை பட்டாணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு
இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி. நீங்கள் எடுத்துருக்க அரிசி எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அரிசி வாங்கும்போது கடைக்காரர்கிட்ட இது புதுசாக பழசான்னு கேட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களோட அரிசி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸும் இதோடவே சேர்த்திடலாங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். இப்போ நான் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் போல் விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ணுறேன், நான் ஓப்பன் குக் பண்ண கிடையாது. அதனால் இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும், ஈஸியாக சீக்கிரமாகவே குக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பொலன்னு சூப்பராக டேஸ்டியான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவியோ பொரியலோ இது போல் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டான ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு. உங்களுக்கு இந்த பீஸ் புலாவ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த பீஸ் புலாவ் ரெசிபியை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.